அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஆயத்துக்களை இரவுல ஓதிக்கொண்டால் இவ்விரண்டுமே அவருக்கு போதுமானதாகிவிடும் அப்படின்னு புகாரில கூறியிருக்க அந்த ஆயத்துக்களை பத்தி பார்க்க போறோம். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜுக்கு சென்ற போது 7வது வானத்துல உள்ள சித்ரத்துல் முன்தஹா அப்படின்ற இடத்த அடைஞ்சிருக்காங்க. பூமியிலிருந்து மேலே செல்ற எல்லா பொருட்களுமே அங்க செல்லப்படுது. பிறகு அங்கிருந்து மேலே கொண்டு போகப்படுது. அதே போன்று வானத்திலிருந்து கீழே இறங்குற எல்லா பொருட்களுமே இந்த இடத்துக்கு வந்தடைந்து அதுக்கப்புறமா கீழே கொண்டு சேர்க்கப்படுது. அந்த பகுதியை தங்க வெட்டுக்கிளிகள் மூடி மறைத்து இருந்தன. அந்த இடத்துல ரசூலுல்லாவுக்கு 3 விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒண்ணு 5 நேர தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்கள், 3வது அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படுதல். இந்த ஆயத்துக்கள் ரசூல்லா சொல்றாங்க, இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றத. இது வேற எந்த நபிமார்களுக்குமே இந்த பொக்கிஷம் கிடைக்கப்படல அப்படின்றதையும் பதிவு செய்யறாங்க. இது முஸ்னத் அஹமது அப்படின்ற நூல்ல பதிவாயிருக்கு. இந்த ஆயத்துக்களோட தமிழ் அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹுவின் ரசூல் தம் ரப்பிடமிருந்து தம் மீது இறக்கி வைக்கப்பட்டதை கொன்று ஈமான் கொண்டுள்ளார். இன்னும் முக்மீன்களும் ஈமான் கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரையும் அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்களை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர். இன்னும் அவனுடைய ரசூல்களில் எவருக்கிடையிலும் நாம் வேற்றுமை காண்பிக்கப்பட மாட்டோம் என்றும், மேலும் நாங்கள் செவியேற்கிறோம், உன் கட்டளைக்கு வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறோம், நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்து கொண்டதும் அதன் மீதே கேடு ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காத இருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ பழுவான சுமையில் எதனை சுமத்தினாயோ அது போன்று எங்களின் மீதும் பழுவான சுமையை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. நீயே எங்கள் நியாயன். எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. இப்படின்னு முக்மீன்கள் பிரார்த்திப்பார்கள் அப்படின்ற ஆயத்தை அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 285வது வசனம் 286வது வசனத்துல முடிக்கிறான். திருமதியுடைய அறிவிப்புல அல்லாஹு தாலா வானம் பூமி 2த்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிதாபை எழுதுறான். அதிலிருந்து 2 ஆயத்துக்களை இறக்கி அதன் மூலம் சூரத்துல் பக்ராவை முடித்துள்ளான். எந்த வீட்டுல 3 இரவுகள் வரை இது ஓதப்படுமோ அந்த வீட்டிற்கு அருகில ஷைத்தான் நெருங்க முடியாது அப்படின்றதையும் பதிவு செய்யறாங்க. இப்னு மர்தவியால கூறப்பட்டுள்ளது என்னன்னா, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்து குர்சியையும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்களையும் ஓதினால் சிரிச்சிடுவாங்களாம். மேலும் 2யுமே அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் உள்ள பொக்கிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத கூறுறாங்க. இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த ஆயத்து தான் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 285 286வது வசனங்கள்ல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூல் என்று தொடங்கி கௌமில் காஃபிரீன் அப்படின்றது முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸ்ல சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூல்லா கூட ஒரு சபையில அமர்ந்தோம். எங்க கூட ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருந்தாங்க. அப்போ திடீர்னு பயமுறுத்தக்கூடிய மிகப்பெரிய சப்தம் வானத்துல இருந்து கேட்டுச்சான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பல தலையை உயர்த்தி இதுவரை திறக்கப்படாத வானத்தோட கதவு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க. அந்த கதவு வழியா ஒரு வானவர் இறங்கி ரசூலுல்லா கிட்ட தங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் உங்களுக்கு ஒளிகள்
அதாச்சும் இந்த 2 ஒளிகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன அப்படின்றத கூறுறாங்க. இதற்கு முன்னாடி எந்த நபிக்குமே இந்த ஒரு அற்புதம் கிடைக்கப்படல அப்படின்றத முஸ்லிம் முதற்கொண்டு 10 ஹதீஸ்கள்லயுமே இது பதிவாயிருக்கு. தப்சீரோட இப்னு கசீரோட பாகத்திலையும் நீங்க 383வது பக்கத்திலையும் இதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த 2 ஆயத்துக்களையும் நம்ம வளமையா ஓதி வரக்கூடியவர்களா இருப்போம். நீங்களும் தெரிந்து கொண்ட இந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.